තමයි කියන්නේ. අපි ඉල්ලන්නේ එච්චර අපි හැමෝම එච්චරයි அக்காமா இல்லாம பாஸ்போர்ட்டே இல்லாம நாட்டுக்கு போனாங்களாம். போகலாமா? போக முடியுமா? வந்து வீட்டில் 6 மாசத்துல வீடு பிரச்சனை, சரி வரல, ஏஜெண்டாலையும் பிரச்சனை, 6 மாசம் முடிஞ்ச கையோடு உடனடி அங்கே போனால் நாட்டுக்கு அனுப்பிட்டாங்களாம். பார்க்கலாமா அனைத்து தகவல்களை? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். வந்து 6 மாசத்துல நாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அதாவது வந்தாங்க, பிரச்சனை, வீடு சரி வரல, ஏஜென்ட்டுக்கு சொன்னாலும் கேட்கல, ஆனால் நாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. எப்பட்றா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. சரி, அதே மாதிரி பாஸ்போர்ட்டு கையில் இல்லை, ஒரிஜினல் பாஸ்போர்ட்டே இல்லை. எப்படி நாங்கள் நாட்டுக்கு போகிறது? ஒரிஜினல் பாஸ்போர்ட் கஃபீல்கிட்ட இருக்குது, எப்படி நாங்கள் நாட்டுக்கு போகிறது? சரி, அந்த தகவலை தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று ஒருத்தர் போட்டிருக்காரு. அந்த பாவிகளை ரசிப்பாக, அந்த பாவிகளை மன்னிச்சு அருள் புரிவாக ஆண்டவரே. எவன் பொண்டாட்டி எவன் அழைச்சிட்டு வரான், எவன் புரிதான் எவன் அழைச்சிட்டு போறானே தெரிய மாட்டேது ஆண்டவரே. இந்த மலையா பீச்சில் ஒரே குத்தா இருக்கு ஆண்டவரே. இவங்களை மன்னிப்பே ஆண்டவரே. பரமலோகத்தில் வாழும் மரம பிதாவே, பரமத்திவேலூரில் வாழும் சித்தாவே, இவங்களை மன்னிச்சு அருள் புரிவாக. அதுவா என்ன எந்த ஐடி ராஜாவே மன்னிச்சு அருள் புரிவாக. நான் 2 டைம் அழைச்சிட்டு வந்துட்டேன். ஏசப்பா இல்லை மன்னிச்சு அருள் புரிவா. கத்தரே ஏசப்பா ஆண்டவரே அல்லேலூயா. இவங்க எல்லாரையும் மன்னிச்சு அருள் புரிவாக. அல்லேலூயா. ஏசப்பா இல்லை, ஒரு அப்பாவும் மன்னிக்க மாட்டாங்க, பெத்தப்பாவும் மன்னிக்க மாட்டாங்க, ஏசப்பாவும் மன்னிக்க மாட்டார், அல்லாவும் மன்னிக்க மாட்டார், எந்த கடவுளும் மன்னிக்க மாட்டார். பண்ணுற கூத்துக்கும் பண்ணுற சேட்டைக்கும் பதில் சொல்லியே ஆகணும். உங்களுக்கு வீடுகளில் பிரச்சனை, சரியா? வீட்டில் பிரச்சனை, உண்மைக்குமே வீட்டில் பிரச்சனை. அப்படி உண்மைக்குமே பிரச்சனை இருக்கும்போது ஏஜென்ட்டாலையும் உங்களை கணக்கெடுக்கலை, கஃபீலும் உங்களை நாட்டுக்கு அனுப்புகிற மாதிரி இல்லை, சம்பளம் கொடுக்கல, அடிக்கிறாங்க, பிரச்சனை, அதோடு சேர்த்து நாட்டுக்கு அனுப்புகிற மாதிரி இல்லை. இப்படியான சிச்சுவேஷன் நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் முடிஞ்சு 7 மாதம் போகுது, ஏஜென்ட்டுக்கு வந்து பொறுப்பு இல்லைன்ட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, இப்படியான சிச்சுவேஷனில் எங்களுடைய ஒரு சில சகோதரிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் உடனே இந்த பிரச்சனை வரும்போது ஒரு இடத்துக்கு போனாங்க. அந்த இடத்துலேருந்து அடுத்த செகண்ட் அவங்கள வந்து நாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரத்துகுருஸ், ரெட் கிராஸ் கம்யூனிட்டி, செஞ்சிலுவை சங்கம். அதே மாதிரி அமாலா கேள்விப்பட்டீங்களா? அமாலா சென்டர், ஷெல்டர் சென்டர். அங்கே போகிறவங்க எல்லாரையும் பிரச்சனையை விசாரிச்சுட்டு எம்பசி மூலமாக பாஸ்போர்ட் இல்லாமல் போகிறாங்க இல்லையா, உடனே 1 டே பாஸ்போர்ட் ரெடி பண்ணி நாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனால் அந்த வாய்ப்பு இல்லாமாக்கினது யார் தெரியுமா? அதுவும் நம்மளுடைய சொந்த உறவுகள் தான். கடைசியில் இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, நிறைய பேர் க்ரௌடாக எல்லாருமா ஒன்று சேர்ந்து ஹூன்னு பெரிய போராட்டம் ஒன்று, வீடியோ ஒன்று போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? நாங்கள் இலங்கையர்கள் எல்லாரும் இப்படி ஒன்று கூடி இருக்கிறோம், இங்கே இருக்கிறோம், எங்களுக்கு உதவி இல்லை, எங்களுக்கு போகிறதுக்கு வழி இல்லை, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி நம் இலங்கை சகோதரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கோயத்துடைய அமாலா சென்டரில், சரி அப்படி இல்லைன்னா இந்த செஞ்சிலுவை சங்கத்தில் சரி இருந்து வந்து வீடியோ போட்டாங்க. க்ரௌடாக எல்லாருமே ஒன்று சேர்ந்து வீடியோ போட்டாங்க. அவங்க என்னைக்கு அந்த வீடியோ போட்டாங்களோ அன்னைக்கு, நான் அந்த பேசிக்கிட்டே உங்களுக்கு அந்த வீடியோ தேர்றேன், கிடைச்சா காட்டுறேன், அன்னைக்கு பிடிச்சிச்சு சனி, பெரிய சனின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வீடியோ அவங்க போட்டதுக்கு அப்புறமா உடனடியாக அமாலா சென்டர், ஷெல்டர் சென்டர், மற்ற எல்லா இடங்கள்லையுமே வந்து பணிப்பெண்கள், குறிப்பாக இலங்கை பணிப்பெண்களை பாரம் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு வந்தாங்க.
ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, இதுக்கு பிறகு இலங்கை பணிப்பெண்களை நாங்கள் பாரம் எடுக்க மாட்டோம், நாங்கள் அவங்கள பாரம் எடுக்க போகிறதில்ல அப்படின்னு. அதே மாதிரி இப்போது சாதாரணமாக முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த செஞ்சிலுவை சங்கம் செல்டர் சென்டரில் பாரம் எடுத்தாங்க. அப்படி இல்லையா அமாலா சென்டரில் இல்லைனா சிஐடியில் போய்த்து பாரமாகினா கூட போலீஸ் சிஐடியில் போய்த்து நாங்கள் இந்த மாதிரி இப்படி தான் வந்திருக்கிறோம், எங்களுக்கு வந்து அக்காமா இல்லை, எங்களை போய் பாரம் எடுங்க, நாட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் சிஐடி என்ன செய்வாங்க? இப்போ கூட சிஐடி தான் படிக்கிறாங்க பல இடங்களில் செக்இன் போட்டு. அப்படிப்பட்ட சிஐடி கூட அவங்கள வந்து பாரம் எடுக்காமல் ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்க. எடுக்க முடியாது, கிளம்பி போங்க அப்படின்னு. காரணம் இப்போ போகிறவங்க அனைவருக்கும் அந்த மாதிரி சிச்சுவேஷன். அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய அந்த ஒரு சில சகோதரிகள் ஒன்று சேர்ந்து எங்களை காப்பாற்றுங்க, எங்களை எப்படி பண்ணி வச்சுருக்குறாங்க, இந்த மாதிரி அடைச்சி வச்சுருக்குறாங்க, ஒழுங்கான சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை அப்படின்னு அவங்க அந்த ஷெல்டர் சென்டர்களில் இருந்து ஆரம்பத்தில் அவங்க போட்ட வீடியோவுக்கு பிறகு தான் இந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா யாரையுமே போகிறதுக்குன்னு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் போக விட மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் அக்காமா இல்லாதவங்க, இப்போ நான் நினைக்கிறேன் நேற்றைய தினம் இந்த செக்இனில் பிடிப்பட்டு நிறைய பேர் போயிருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி செக்இன் ஒன்று எப்படா நடக்கும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் எப்படியாவது போய் சேர்ந்துடலாம்னு. அப்படியாப்பட்டவங்களுக்கு வந்து இந்த செக்இன் மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அது இல்லாமல் பலரும் வந்து நேற்றைய தினம் நாட்டுக்கு இப்போதைக்கு ஒன்றா போக முடியாது, எப்படியாவது கொஞ்சம் காசை உழைச்சிட்டு தான் போகணும், குடும்பத்துக்குரிய பிரச்சனைகளை முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்த பலரும், போகவே கூடாதுன்னு நினச்ச பலரும் போயிருக்காங்க. அதே மாதிரி சிலர் வந்து அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கலையே, நேற்று நானும் போயிருப்பேனே அப்படின்ற நிலைமையில் இன்னும் சிலர் வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க, நேற்று நான் போயிருந்தேன் நானும் பிடிப்பாட்டு போயிருப்பேனே அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம ஆளுங்க செஞ்ச ஒரு அந்த தவறால் தான் இன்னைக்கு இந்த நிலைமை நம்மளுக்கு வந்தது. ஏன் நம்ம நிறைய பேர் வந்து நம்ம ஆளுங்க போகிறதுக்கு ஒரு ஏற்பாடு கிடைச்சும் சான்ஸ் கிடைச்சும் போக முடியாமல் போனதுக்கு காரணம், போகிறதுக்குரிய ஏற்பாடுகளோ போகிறதுக்குரிய உதவியோ இப்போ ஷெல்டர் சென்டர்கள் அமாலா சென்டர்களில் பாரம் எடுக்காமல் போனதுக்கான காரணம் வந்து நம்ம ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து அந்த போட்ட வீடியோ. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனை, இங்கே வந்து எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சாப்பாடு தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னதால தான் இவ்வளோ பிரச்சனை. எடிட்டிங் முடிஞ்ச பிறகு நான் தேடுறேன், ஒரு வேளை அந்த வீடியோ எனக்கு கிடச்சிச்சுன்னா நான் போடுறேன். இல்லாட்டி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நம்ம இலங்கை மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போட்ட வீடியோ ஒன்று. அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தால் தான் மக்களே இப்போது சிஐடியில் பாரம் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு கடைசியாக ஒரு லீடு தரேன், கடைசியாக வீடியோ பார்த்தவங்களுக்கு மட்டும் இந்த லீடு வந்து ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கட்டும். எது வரும்? மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் குவைத்தில் ஒரு பொது மன்னிப்பு இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்க்கலாம். அதுக்கான சில தகவல்கள் கிடைச்சிருக்குது. நம்ம மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் எதிர்பார்ப்போம். நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் பொது மன்னிப்பு ஒன்று கிடைக்கும். ஆனால் இந்த முறை ஒரு சான்ஸ் கிடைச்சா அந்த சான்ஸை யாராவது மிஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு பிறகு வேறொரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கனவுலையும் நினச்சிடாதீங்க. இதுதான் கடைசி சான்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க. ரொம்ப கவனமாக இருங்க, எக்காரணத்தை கொண்டும் அவசரப்படாதீங்க. சிலர் வந்து போடுற வீடியோக்களால் தான் பிரச்சனை, அதனால் கொஞ்சம் வீடியோக்கள் போடும்போதும் கவனம். මේ අපි ඔක්කොම කුවෙට් එකේ ඉන්නේ. කුවෙට් එකේ සේරම ළමයි ඉන්නේ. මේ පේනවද? ඔක්කොම කුවෙට් එකේ ළමයි. මෙතන 300ක් විතර ඉන්නවා. කට්ටිය තව උඩ ඉන්නවා. ඒ කට්ටිය තාම ආවේ නැහැ. අපි මේ වීඩියෝ කරන්නේ අපේ වේදනාව කාට හරි දැනේ කියලා හිතලා. අපි මෙතන හිර වෙලා ඉන්නේ. අපිට යන්න විදිහක් නැහැ. අපි ජෙලිඩ් සෙන්ටර් එකේ රතුකුරුස කියලා මේ එකක් තියෙනවා. ඒකේ ඉන්නේ. ඒක කාටවත් ඒක ප්‍රයිවට් කරන තැන. ඒක ප්‍රයිවට් විතරයි කරන්නේ. කවුරුත් දන්නේ නැහැ ඒ ගැන. ඒ ගැන කවුරුත් දන්නේ නැහැ. ඒ ගැන කවුරුත් දන්නේ නැහැ. කවුරු හරි ක්‍රියාමාර්ගයක් ගන්න. අපේ ලංකාවේ මිනිස්සු බලන් ඉන්න අපි එනකම්. අපි මෙතන දුක් විඳිනවා. අපිට කන්න බොන්න නැහැ. අනින්න කරන්න නැහැ. එළියට පාරට යන්න නැහැ. අපි දුක් විඳිනවා. කාට හරි මේ දේ පේනවනම් මොකක් හරි ක්‍රියාමාර්ගයක් ගන්න. ජනාධිපති ඔබතුමාට මේ කරුණාවෙන් අපි මේ හැම දෙනාම එකතු වෙලා කියන්නේ කරුණාවෙන් පියෝ ගන්න ලංකාවට. තුනක් වෙනවා ජනාධිපතිතුමනි. මගේ මහත්තයා වකුගඩු රෝගයේ මේ එම්බැසියට කතා කරාට අපිට ෆෝන් එක ආන්සර් කරන්නේ නැහැ. හැම වෙලාවෙම කියන්නේ එයාලට වේලාවක් නැහැ. ඔයාගේ වැඩේ විතරක් නෙවෙයි කියන්නේ කියලා. මම ගෙදරින් පැනලා ආවේ මේ මගේ ගෙදර බාබා මාමා මට පඩි දුන්නේ නැහැ. ගැහුවා ගොඩක් කරදර කරා.
ඒ වෙලාවෙත් එම්බසියෙන් ගත්ත ඒජන්සිය පැත්ත මේ මගේ ප්‍රශ්නේ දැම්මේ 8 කාමරේ මේ සර් කෙනෙකුට එයාගේ නම පූරණ කියලා මම දවස් 7ක් එම්බසියේ ඉඳලා ඒත් මගේ ප්‍රශ්නේ විසඳුවේ නැහැ. මාව පොලිස් පැමිණිල්ලක් දාලා තියෙනවා කියලා තමයි මේ රිලීෆ් සෙන්ටර් එකට දැම්මේ. ඊට දවස් 14කට පස්සේ ඇවිල්ලා මාව අරගෙන ගියා CID පොලිසියට. ඊට පස්සේ මේ මම හොරකම් කරා කියලා කියනවා. ඉතින් මට ට්‍රැවල් බෑන් කියලා එකක් දාලා තියෙනවලු. මට මේ රටෙන් පිට වෙන්න බෑ කියලා. ඇත්තටම මම වැඩ කරන පඩියෙන් තමයි මගේ ගෙදර මිනිස්සු ජීවත් වුනේ. මේ මම හොරකම් කරලා නැහැ. අපේ එම්බසියේ බාබා ගිහින් අපි හම්බ වෙනකොට බාබා කියනවා එම්බසියේ අය නීති ඔයාලා ආහාර වණ්ඩ කිසිම වැඩක් කරන්නේ නැහැ කියලා. ඇත්තටම ඒක තමයි ඇත්ත කතාව. අපිට පගාව දෙන්න නැහැ. මේ සල්ලි තියෙනවා නම් ඒගොල්ලෝ යවනවා ටිකට් හදලා. අපිට ටිකට් එකක් හදා ගන්නවත් පඩි අපිට දීලා නැහැ. ඒ හින්දා අපිට මේ සල්ලි දෙන්න නැහැ. ජනාධිපතිතුමා ඔබතුමාට තමයි මේ කියන්නේ අපි අසරණ වෙලා ඉන්නේ. මේ වගේ තව අම්මලා 200ක් විතර ඉන්නවා. කට්ටිය බයයි එන්න. මොකද මේක මෙහෙම කරන එකටත් අපේ ෆෝන් එක සමහර විට ගයි. ඒත් ගත්තත් කමක් නැහැ. ඒ හින්දා තමයි අපි මේ ඔබතුමාට කියන්නේ විදිත හේරත් ඇමතිතුමනි මම අවුරුදු 15ක් වෙන්න එනකම් මේ රටට විදේශ විනිමය ගෙනල්ලා තියෙනවා. මේ එහෙම කරපු අපිට තමයි මෙහෙම කරන්නේ. මේ ඇත්තටම ගොඩක් දුකයි. අපිව කොහොමාරි මොනවා හරි කරලා ලංකාවට ගන්න කියන එක තමයි කියන්නේ. අපි ඉල්ලන්නේ එච්චර අපි හැමෝම එච්චරයි අපිට අපිව ලංකාවට කවුරුත් හොරකම් කරපු කවුරුත් නෑ. අපිට ගෙවල් වල ගහන බයින් ඉඳ තමයි අපි ඇවිත් ඉන්නේ. අපිට කරදර නිසා තමයි අපි එළියට ආවේ. අපිට මෙතනින් සහනයක් දෙයි කියලා තමයි අපි මෙතන බලාපොරොත්තු වෙන්නේ. ඕන් දැනට සිගරට් ලැබිලා අපිව ගන්නවා මෙන්න ෆෝන් එකට දැන් ගයි. අගල දාපන්. Ah.